இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இப்போவே வெளியே போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு பொம்பளையை பற்றி சொல்ல போகிறேன். அவள் பொம்பளையே கிடையாதுங்க, சரியான காமவெறி பிடிச்ச அஞ்சறிவு மிருகங்க. இந்த லெவலுக்கு ஒரு பொண்ணுக்கு காமவெறி இருக்குமா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேங்க. நீங்கள் யோசிக்கலாம், இது ஏதோ ஒரு ஊரில் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கலாம். வேற எங்கேயுமே நடக்கலைங்க. நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு பொண்ணுக்கு எத்தனை பசங்களோட கள்ளத்தொடர்பு இருக்கும் நீங்கள் வேணால் சொல்லுங்களேன். கள்ளத்தொடர்பு இருக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. கள்ளத்தொடர்புனால தான் நம்ம ஊரில் பாதி கேசஸ் நடக்குது, பாதி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணமே கள்ளத்தொடர்பு தான். ஸோ ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கள்ளத்தொடர்பு இருக்கலாம்? சரி, ஒரு மிஞ்சி போனால் 3-4 பேர் கூட இப்போ அட்ட டயத்தில் கள்ளத்தொடர்பு வச்சுருக்க கேசஸ்லாம் நம்மளே போட்டிருக்கோம். அந்த மாதிரி தாங்க நானும் நினச்சேன். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற பொம்பளைக்கு மொத்தமாக 150க்கும் மேலே ஆண்கள் கூட கள்ளத்தொடர்பில் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஏண்டி நீலாம் காம வெறி முத்தி அந்த லெவலுக்கு முத்தி போய் அலையிறி? அப்படி தாங்க இருந்துச்சு. 150 பசங்க. அதாவது யோசிச்சு பாருங்க. அப்பா, அந்த பசங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவளுக்கு அவன் மட்டும்தான் கள்ளப்புருஷன் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் ஒருத்தனுக்கு இப்போ புருஷனுக்கு துரோகம் பண்ணி கள்ளத்தனமாக ஒரு புருஷன் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கள்ளப்புருஷனுக்கே துரோகம் பண்ணி 150 கள்ளப்புருஷன் சேர்த்து வச்சுருக்கான்னா அப்போ அந்த பொம்பளை எந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான காம கொடூரியாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒரு முடிவு வந்துட்டு. அந்த முடிவு எப்படி வந்துச்சு, இந்த சம்பவம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை கேசஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட உடனுக்குடன் தெரிவிச்சுக்கிட்டே வருவேன். ஓகேவா? ஸோ வாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு விலாவரியாக பார்க்கலாம். நவம்பர் 24, 2021 தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த ஒரு ஊரில் ஒரு வீட்டுக்கு பால்காரர் பால் கொடுக்க போகிறாருங்க. அந்த வீட்டுக்கு போகிறாரு. எப்பவுமே அந்த பால் வாங்கிறதுக்கு ஒரு பொம்பளை வெளியே வருவா. ஆனால் அந்த பொம்பளை அன்னைக்குன்னு பார்த்து வரவே இல்லை. என்னடா இது, அந்த பொண்ணு ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி அந்த பால்காரரும் நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு கதவு திறந்து தான் இருக்குது. ஸோ வாசல்கிட்ட போய் நின்று கூப்பிட்டு பார்க்குறாரு. யாருமே வரல. இவர் எப்பவுமே பால் கொடுக்குறவர் தானே. சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு நிர்வாணமாக கொலை பண்ணி பொணமாக அந்த பொண்ணு படுத்து கிடக்குதுங்க. இதை பார்த்த பால்காரருக்கு என்ன பண்ணனே தெரில. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நிர்வாணமாக ஒரு பொணம் கிடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க எல்லாருக்குமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கூப்பிடும்போது என்னென்னா போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு விரைந்து வந்துட்டாங்க. விரைந்து இது என்ன கேஸு என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொணமாக இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுடைய பேர் செல்வி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்கங்க. ஸோ இப்போ இந்த செல்வி யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த செல்விக்கு ஒரு கணவரும் 2 குழந்தைகளும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. ஸோ அந்த கணவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த கணவரை விசாரிக்கும் போது தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கணவரும் செல்வியும் ஒன்றாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமானது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அப்போ என்ன ஏதுன்னு அவர் கணவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க கணவர் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தான் செல்விங்கிறவங்களுடைய கணவர் வசிச்சுட்டு வந்திருக்காருங்க. ஸோ அவரோட அந்த செல்விங்கிறவங்க கணவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ்ங்க. அவங்க கேட்ரிங் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேட்ரிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு இவரே சொந்தமாக கேட்ரிங் தொழில் ஆரம்பிச்சிருக்காருங்க. இவருடைய தொழில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அந்த ராஜேஷ்க்கும் செல்விக்கும் தான் திருமணமாயிருக்கு. திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பொன் குழந்தைங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிருக்கு. ஏன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது போக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறவங்க தான் செல்வி. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை என்னதான் நீட்டாக போனாலும் செல்விக்கு கொஞ்சம் பணத்து மேலே அதிகமான ஒரு ஆசை உண்டுங்க. நிறைய நகைகள் போடணும், நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்து மேலே ஒரு பேராசனே சொல்லலாம் உண்டு. ஸோ இதனால என்னதான் இவங்க வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் இவங்க வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை நடக்குமாங்க. என்னன்னா இவன் பணம் கொடுக்க மாட்டேங்கான். பணம் ஏன்னா அவர் அப்போ தான் பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப்லேருந்து ஓரளவு வந்துக்கிட்டு இருக்காரு. பணம் நல்லா சம்பாதிக்க மாட்டேங்கான்.
மாட்டிக்கான்னு சொல்லி 2 பேத்துக்குமே தரம் மாதிரியா தினமுமே சண்டை நடக்குதுங்க. இப்படியே சண்டை நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வந்து தன்னுடைய 2 குழந்தையுமே கூட்டிக்கிட்டு அவர் டைரெக்டாக திண்டுக்கல்லுக்கு போயிட்டாரு. திண்டுக்கல்ல போய் அவர் பிஸ்னஸை வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது ஒரு நல்ல பத்னியாக இருந்தால் இவ என்ன பண்ணியிருக்கணும், இவ வந்து கணவனையும் பிள்ளை குட்டியும் தேடி போயிருக்கணும். ஆனால் இவ இப்படி பண்ணாமல் அதே ஆண்டிப்பட்டியில் தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் இவ இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. எந்த மாதிரி இஷ்டத்துக்கு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இது போக இவளுக்கு வந்து அதே ஜிஹெச்சில் வந்து சீனியர் நர்ஸாக வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்குங்க. ஸோ இவ இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் இருக்கா. புருஷனையும் சரி பிள்ளைகளையும் சரி கொஞ்சம் கூட தேடவே இல்லைங்க. இவ ஒரு பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தால் 2 பிள்ளையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ பெத்தெடுத்திருப்பா. அந்த தாய்மைன்னு ஒரு விஷயம் இவளுக்குள்ளே கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இவ அந்த பிள்ளைங்களை தேடாமல் இருந்திருப்பாள, யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படி இருந்திருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்கள்ட்ட வந்து ராஜேஷ் வந்து சொல்லிட்டாருங்க. இப்போ போலீஸ்காரங்க வந்து ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வருது. வரும்போது அவங்க பாடியெல்லாம் அட்டாப்சி பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்விங்கிறவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் உறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. தெரிய வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிர்வாணமாக தான் வந்து பொணமாகவே கடந்தாங்க. ஸோ அதனால் என்னடா இது பாலியல் வன்கொடுமை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க யோசிக்கும் போது அவங்க வீட்டை வந்து சோதனை போடுறாங்க. வீட்டு சோதனை போடும்போது யாருமே நம்ப முடியாதுங்க. என்ன தெரியுமா, அந்த வீட்டில் 500 ஆணுரை இருந்துச்சாங்க. 500 ஆணுரை, எப்படி யோசிச்சு பாருங்கள். 500 ஆணுரை, அதாவது காண்டம்ஸ். அவ்வளோ காண்டம்ஸ் அந்த வீடு ஃபுல்லாக இருந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சர்ச் பண்ணதில் சொல்லியிருக்காங்க. அது போக அந்த செல்வியை பற்றி சுற்று வட்டாரத்தில் எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது இவளை பார்க்க நிறைய ஆம்பளை பசங்க வருவாங்க, இவ கேரக்டரே கொஞ்சம் தப்பான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி உள்ள கிராம மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த செல்வியை பற்றி இன்னும் விசாரணை பண்ணணும். இந்த கேஸில் யார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த செல்வியோட ஃபோன் எடுத்து பார்க்கணும். இந்த செல்வியோட ஃபோன் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணாதான் நம்ம யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணி அந்த செல்வியோட ஃபோன் எடுத்து எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. அப்படி டேட்டாவை எடுக்கும்போது தான் யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கீழ்த்தனமானவளாக இந்த செல்வி இருந்திருந்தா அந்த டேட்டாவை பார்க்கும்போதே நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா இவ இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 150க்கும் மேலே ஆண்மகன்கள் கூட அவளுக்கு வந்து கள்ள தொடர்பு இருந்திருக்குங்க. அப்பா, இவெல்லாம் பொம்பளையாங்க. அந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சி அலையிறாங்க. என்ன சை, எனக்கு வந்து என்ன சொல்லனே தெரிலங்க. ஏன்னா 150 பேர்னா யோசிச்சு பாருங்க. அது போக வீட்டுக்குள்ளே 500 ஆணுரை இருந்திருக்குன்னா அவெல்லாம் வந்து பொம்பளையா, அவளுக்குலாம் 2 பிள்ளைங்க இருக்குங்க. அந்த பிள்ளைகளை பற்றியாவது அவள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருப்பாளா? அப்பா சை. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 150 பேரில் யாரோ ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணுறாங்க. இதில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த கேஸுக்கு போலீஸ் 3 தனிப்படை அமைச்சு தேடி இருக்காங்க. இவ செத்தது ஒரு கேடுன்னு சொல்லிட்டு இவளுக்காக 3 தனிப்படை வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம போலீஸ்காரங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து குற்றவாளி நல்லவனோ கெட்டவனோ யார் கொலை பண்ணாலும் கண்டுபிடிக்க தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல நம்ம போலீஸ்காரங்களை வந்து எந்த தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கள நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஆனால் இவெல்லாம் ஒரு ஆள், இவ செத்ததுக்காக 3 தனிப்படை அமைச்சு தேடி இருக்காங்கன்னா பாருங்கள். அப்புறம் அந்த 150 பேரையும் போலீஸ்காரங்க தூக்கியிருக்காங்க. தூக்கி ஒவ்வொரு ஆளையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் போலீஸ்காரங்களுக்கே ஒரு ஷாக்கு. என்னென்னா, அந்த 150 பேரும் அவங்க மட்டும்தான் இவ கூட கள்ளத்தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 150 பேரும் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது இவனும் தொடர்பில் இருக்கானா, என்னது நம்மளும் தொடர்பில் இருக்கோம், இவனும் தொடர்பில் இருக்கான்னு சொல்லி பயங்கரமான ஷாக்குங்க. அப்போது அந்த 150 பேரோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். என்னடா இது, நம்ம மட்டும்தான் இவளுக்கு கள்ளப்புருஷன்னு பார்த்தா இவ கள்ளப்புருஷனுக்கும் மேலே கள்ளப்புருஷன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த 150 பேருக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 150 பேர்கிட்டையுமே வந்து இவ வந்து படுக்க கூப்பிடுவா தெரியுமா. இவ தனியாக தானே வீடு எடுத்திருக்கா, பிள்ளை குட்டியே எது மேலே இவளுக்கு அக்கறையே இல்லைல்ல. தனியாக வீடு எடுத்திருக்கனால படுக்க கூப்பிடும்போது உடல் உறவுலலாம் நல்லா ஈடுபட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு கேட்பாளாங்க. இவங்க கிட்டலாம் என்னன்னா கொஞ்சம் பேரெல்லாம் வந்து மிரட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு காசு கொடு இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து இது பண்ணிடுவேன். அவங்களும் ஆல்ரெடி வந்து அவங்க ஒன்றும் உத்தமங்க கிடையாது. அந்த 150 பேரும் 150 பேரும் ஆல்ரெடி கல்யாணமாகி குழந்தை குட்டிகள்லாம் இருக்கிறவங்க தான். அவங்க காம பசிக்காக, அவங்கள நான் வந்து நல்லவங்க உத்தமன்னு சொல்ல மாட்டேன், அவங்க காம பசிக்காக தான் இவள்கிட்ட வந்திருக்காங்க. இவ அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி காசையும் பறிச்சிருக்கலாம். இது வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு இருக்க ஒரே ஒரு க்ளூ என்ன தெரியுமாங்க, அந்த
வீட்டில் ரத்தத்தோட ஒரு காலடி பிரிண்ட் ஒன்று கிடச்சிருக்குங்க. அதாவது அந்த ரத்தத்தில் அவள் ஆல்ரெடி இறந்து கிடக்கா தெரியுமா, அந்த ரத்தத்தில் யாராவது மிதித்து அந்த ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 150 பேரோட ஃபுட் பிரிண்ட்டையும் வச்சு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு புது லீடு கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் உண்டுங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து 34 வயசுங்க. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கம்பம் ஜிஹெச்சில் இதே செல்வியும் இந்த ராமச்சந்திர பிரபுவும் வந்து ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வச்சு இவங்க 2 பேத்துக்கும் அந்த கள்ள தொடர்புங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து எந்த டைம் தெரியுமா, இந்த புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்க தெரியுமா, அந்த டைம்லேயே இவங்களுக்கு வந்து அந்த ராமச்சந்திர பிரபு கூட கள்ள தொடர்பு இருந்திருக்கு. ஸோ இவங்க கள்ள தொடர்புலாம் இவர் புருஷனுக்கு தெரிஞ்சனால தான் நிறைய சண்டைகள் வந்து இவங்க வந்து போனது காரணமே. அது என்னடா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவர் சொல்லலேன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்கள்ட்ட இவளுடைய நடத்தை மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அவர் சிம்பிளாக முடிச்சிட்டாருங்க. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல என்னாச்சுன்னா, இந்த ராமச்சந்திர பிரபு கூட தொடர்பில் உள்ளது அவர் கணவருக்கு தெரிஞ்சனால தான் கடைசியில் வந்து அந்த கணவர் வந்து விட்டுட்டே போனாராங்க. இதுதான் உண்மையாக நடந்துச்சு. ஸோ போலீஸ்காரங்க வந்து இந்த ராமச்சந்திர பிரபுவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது இவனை தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்க. அந்த 150 பேர்லேயே ஒரு ஆளாக தான் இவனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் இவனுடைய பதில் மட்டுமே ரொம்ப முரணுக்கு முரணாக இருந்திருக்குங்க. அதாவது முன்னும் பின்னும் பேசுறது இந்த மாதிரி இருந்திருக்கு. போலீஸ்காரங்களுக்கு இவன் மேலே கொஞ்சம் சந்தேகங்கிறது ஒரு படி அதிகமாக வருதுங்க. ஏன்னா இவனுடைய பதில் ஃபுல்லாகவே ரொம்ப பயந்துக்கிட்டே, இப்போ ஒருத்தனை பார்த்தாலே சந்தேகம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இவன் பதில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ போலீஸ்காரங்க இவனை தான் நம்ம நல்லா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வீட்டுக்கு விசாரிக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா இவன் வீட்டில் விஷம் குடிச்சு இறந்துருக்கான். இது போலீஸ்காரங்களுக்கே நம்ப முடியல. ஏன்னா பயங்கரமான ட்விஸ்ட். இவனை நம்ம விசாரிக்கலான்னு போனால் இவனே விஷம் குடிச்சு இறந்துருக்கான் அந்த ராமச்சந்திர பிரபு. இதுல இருந்தே போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ராமச்சந்திர பிரபுக்கும் செல்வியோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராமச்சந்திர பிரபுவோடைய ஃபோன் காலையும் வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா கடைசியாக வந்து இவர் வந்து சேட் பண்ணியிருப்பார் தெரியுமா, யார் கூட, செல்வி கூட சேட் பண்ணது, நிர்வாண புகைப்படங்கள், வீடியோ கால் பேசினது, அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இருக்குங்க. இது போக சிசிடிவி கேமராவை சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்ததுல இந்த ராமச்சந்திர பிரபு தான் செல்வியோட வீட்டு சரௌண்டிங்கில் வந்து அந்த கொலை நடந்த சம்பவத்தில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கூடுதல் எவிடன்ஸாக செல்வியோட மொபைலில் ராமச்சந்திர பிரபுக்கு தான் கடைசியாக கால் போயிருக்குங்க, எப்போ அவங்க கொலை செய்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இவருடைய அந்த ராமச்சந்திர பிரபு இருக்கார் தெரியுமா, அவருக்குமே கல்யாணம் ஆகிட்டு அவர் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய புருஷனுக்கும் அந்த செல்விக்கும் வந்து கள்ள தொடர்பு உண்டு, அது எனக்கே தெரியும். இது போக நிறைய பணம் கொடுக்கல் வாங்கலும் வச்சிருக்காங்க. இந்த செல்விக்கு வந்து என்னுடைய புருஷன் வந்து நிறைய பணம் கொடுப்பாரு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி போலீஸ்காரங்க ஒரு ரிப்போர்ட் ஃபைல் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட் ஃபைலில் என்ன இருக்குன்னா, இந்த ராமச்சந்திர பிரபு இருக்கான் தெரியுமா, அவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து அவன் தான் வீட்டுக்கு போயிருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, 2 பேரும் பயங்கரமாக உடலுறவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அடிக்கடி இவன் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இவன் தனியாக தானே இருக்கா, அந்த 150 பேர் வர்றது இவனுக்குமே தெரியாது. அந்த 150 பேரில் ஒருத்தனா வந்திருக்கான். இவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஃபேமிலி தாங்க. என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவனுமே நர்ஸாக தான் வேலை பார்க்குறான். ஸோ இவன் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி தாங்க. இவன் வந்து நிறைய காசு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, அந்த செல்விங்கிறவங்களுக்கு. ஸோ இவனுக்கு அந்த காசுலாம் திரும்ப தேவைப்படுறதுனால அந்த காசை அடிக்கடி போய் கேட்குறனால இவங்க 2 பேத்துக்குமே நிறைய தகராறு ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, காசு என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, என்னாலலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்வி நிறைய தடவை சொன்னனாலையும் இவர் வந்து காசு கேட்குறதுனாலையும் 2 பேருக்குமே ஒரு தகராறுங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனாலுமே இவங்க காம பசிங்கிறது அடங்கவே இல்லை. என்னதான் சண்டை போட்டாலும் காமத்தின் வெளிப்பாடாக உடல் உறவு நிறைய பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 2 பேரும் உடல் உறவில் ஈடுபட்டு இருக்காங்க. உடல் உறவில் ஈடுபட்டு இருக்கும்போது இவர் வழக்கம் போல் காசு கேட்குறாரு. செல்வி இருந்துட்டு கொடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டியிருக்காங்க. கடைசியில் இவருக்கு வந்த டென்ஷனில் என்ன பண்ணன்னு தெரியாமல் 2 பேருமே கைகலப்பில் வந்து ஈடுபட்டிருக்காங்களாம். அதாவது வாய் சண்டையை தாண்டி கை சண்டையாக 2 பேத்துக்கு மாறி இருக்கு. அப்படி சண்டை போடும்போது அடித்ததில் இவங்க கீழே விழுந்து அந்த சம்பவத்தில் இறந்துட்டாங்க. நிர்வாணமாக இருக்கும்போது, அதாவது உடலுறவு பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்து இறந்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணனே தெரில. என்ன தெரியுமா உடனே பண்ணார், 3 பவுன் தாலி செயின் வந்து போட்டிருக்காங்க. யார், அந்த செல்வி. இவருடைய பணம்
தான் வேணுங்கிறதுக்காக இவ எப்படி இறந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த 3 பவுன் தாலி செயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் அந்த ரத்தத்தில் கால் பட்டு அந்த கால் பிரிண்ட் வந்து அந்த இடத்துல வந்திருக்குங்க. ஸோ அவருடைய கால் பிரிண்ட்டையும் இந்த ரத்தத்தோட கால் பிரிண்ட்டையும் ஒட்டி வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ்காரங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபாரன்சிக் டீமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கொலை பண்ணது இவர் தான் சொல்லிட்டு போலீஸ்காரங்க நெருங்கினால வேற வழியே இல்லாமல் இவர் பாய்சன் குடிச்சு இறந்துட்டாரு. இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொம்பளை எவ்வளோ கேவலமானவளாக இருந்தால் ஒரு 150 பசங்க கூட உடலுறவு வச்சு அவங்க கூட இருந்திருக்கான்னா அப்போ எந்த லெவலுக்கு காமவெறி முத்தி போய் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர்கிட்ட பணத்தை பறித்து எடுத்து கடைசியில் அவளுக்கு நிலைமையை பாருங்களேன். எந்த காமத்துக்காக எந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணாலோ அதே காமத்தினாலேயும் அதே பணத்தினாலேயும் கடைசியில் செத்தே போயிட்டா. அதுவும் நிர்வாணமாக கேவலமாக செத்து போயிருக்கா. நல்ல வேலைங்க அவங்க புருஷன் பிள்ளைங்க எல்லாருமே தனியாக போயிட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். புருஷங்காரன் தடையாக இருக்கான்னு சொல்லி புருஷங்காரனை கொன்னுட்டு இவளுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியில் குழந்தைய அனாதையாக விட்டுறாங்க. இந்த கதையில் அந்த மாதிரி நடக்காதது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது தாங்க. அந்த புருஷன் வந்து இவ எக்கேடும் கெட்டு போட்டும், எனக்கு இவ பொண்டாட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்துட்டு இருக்காருங்க. இப்போ அந்த பிள்ளைங்களோட லைஃப்பும் சேஃபு, அவருடைய லைஃப்பும் சேஃபுங்க. இந்த மாதிரி 1-2 கேவலமான ஜீவன்கள் பிறக்கிறதுக்கு சும்மாயே இருக்கலாங்க. ஏன்னா 150 பசங்கங்க. என்னால் இப்பவுமே நம்ப முடியல. எப்படா ஒரு பொம்பளை 150 பேர் கூட படுத்துட்டு இப்படி இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கு தோணுச்சு. கடைசியில் பாருங்களேன், அந்த ராமச்சந்திர பிரபுக்குமே வந்து கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்குது. கடைசியில் இவ கூட கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்ட ஒரே காரணத்தினால இவர் வந்து விஷம் குடிச்சு இறந்து இப்போ அவங்க குடும்பமே அனாதையாக நிற்கிது. பாருங்களேன், ஒரு கெட்ட வழியில் நம்ம போனால் கண்டிப்பாக நமக்கு வந்து கடைசியில் கர்மா கெட்டது தாங்க கொடுக்கும். கர்மா இஸ் பூமராங். நீ என்ன பண்ணுறியோ அது தாங்க உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பொண்ணை பற்றி மெயினாக அந்த செல்விங்கிற பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.